காலையிலேருந்து நான் வீடியோ போடல. ஏன்னா வந்து ஒரு வேலையா இந்த வெளியில தாங்க ரேஷன் கார்டு பதிவு பண்ணுறதுக்காக பதிவு பண்ண போனேன். ஆனா பாருங்க, நானும் ரேஷன் கார்டு பதிவு பண்ணுறேன். அவங்க பதிவு பண்ணுறாங்க. எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க. இந்த மாதம் ரூ. 1000 சொல்லிட்டு போடுறதுனால ரேஷன் கார்டே எனக்கு வந்து புதுசா வர மாட்டேங்குது. ஏன்னா நான் இவ்வளோ நாள் எதுக்கு வாங்கலைன்னா, என் மாமியார் மாமனார் கிராமத்தில் இருந்துச்சு. அது அவங்க வந்து இப்போ என்னன்னா, நீ இந்த சைடு காரைக்குடி பின்னாடி வந்துட்ட, ஆனால் நீங்கள் ரேஷன் கார்டு புதுசாக எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லாமல் இல்லாமல் கூட அவங்க பேர் நீக்கிட்டாங்க. நானும் ஒரு 3 வருஷமா ரேஷன் கார்டு பதிவு பண்ணுறேன். ஆனால் வந்து யாரும் எனக்கு அந்த ஓகே பண்ணி தரமாட்டேன்னு சொல்றாங்க. அந்த மாதம் ரூ. 1000 பண்ணுறனால புதுசா எல்லாரும் ரேஷன் கார்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கு ரேஷன் கார்டு இல்லாமல் பாருங்க, நான் எவ்வளோ நாள் அலைகிறேன். யாருமே வந்து அந்த இருக்கிறவங்க அதிகாரின்னு யாருமே வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து எனக்கு வந்து தரமாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. நான் ஸ்கூல் பிள்ளைகளுக்காக படிப்புக்காக என் பிள்ளை பாப்பாக்காக நான் அப்போதுக்காக பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் வந்து ஓகே ஆகுமான்னு சொல்லுது. இப்போ பாருங்க, நான் வந்து 3000 கொடுத்தாங்க, அதுவும் நான் வாங்கல. இந்த மாதம் இப்போ 5000 கொடுத்தாங்க, அதுவும் நான் வாங்கல. மாதம் மாதம் ரூ. 1000 போடுறாங்களா, அதுவும் எனக்கு கிடைக்கல. எதுவுமே கிடைக்கலங்க. இந்த ஆட்சியில் இருந்து சில பேர் மட்டும்தான், நல்லா வசதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆட்சியை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த இல்லாதவங்க, இந்த பாவப்பட்டவங்க யாருமே வந்து இந்த மாதிரி எதுவுமே அனுபவிக்க முடியாமல் போயிடுதுங்க. ஏதாவது ஒன்று பண்ணால் எவ்வளோ ஓகே அடுத்து